நான் பல இடத்தில் சொல்லியிருக்கின்றேன். 2023ஆம் ஆண்டு திருவண்ணாமலை நான் இந்து கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது திருவண்ணாமலையின் சூழ்நிலை, இங்கு பலர் யாழ்ப்பாணத்தை அல்லது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வடக்கு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். திருவண்ணாமலையின் சூழ்நிலை என்பது நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் மிகவும் வித்தியாசமானது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் மூதூர், ஏனைய சில பகுதிகளில் தான் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள். ஏனைய இடங்கள் முழுமையாக இலங்கையினுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த இராணுவ கட்டுப்பாடு மட்டுமல்ல, எங்களுக்கு அதையும் தாண்டி திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் மிக பாரிய பிரச்சனையாக இருந்தது. அங்கு வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள். இந்த சிங்கள மக்களை வைத்தே பல வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு அப்பாவி மக்கள் வெட்டப்படுவதும் டயர்களை போட்டு எரிக்கப்படுவதும் என்று நாங்கள் பிறந்து வளர்ந்த காலப்பகுதிகளில் இப்படியான வன்முறைகளை அதிக அளவில் பார்த்திருக்கின்றோம். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலெல்லாம் திருவண்ணாமலையில் காணாமலாக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவர் காணாமலாக்கப்பட்டு கொண்டோம். அப்படி அனைத்து வடகிழக்கு மாவட்டம் போல் திருவண்ணாமலையிலும் பாதிப்புகள் மிக மோசமாகவே இருந்தது. குறிப்பாக இந்த வன்முறை கும்பல்கள் மிக மோசமாக அடாவடி செய்து கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக சமாதான காலம் வந்த பொழுது திருவண்ணாமலையிலே விடுதலை புலியினர் அலுவலகத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களோடு நெருக்கமாக சில அரசியல் வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் நான் 2004ஆம் ஆண்டு முதன்மை மாணவ தலைவராக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளுடைய அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற பல நிகழ்வுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். நான் எத்தனையோ மேடைகளில் அதை பேசியிருக்கின்றேன். குறிப்பாக இப்படி தொடர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் 2005ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் மார்ச் 3ஆம் தேதி எங்களுடைய பாடசாலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இப்படி ஒரு மைதானம், இந்த மைதானத்தை அன்று இருந்த ஜேவிபியினுடைய ஒரு எம்பி ஜெயந்த என்கின்ற ஒரு இனவாத நாடாளுமன்ற உறுப்பினர் பல சகாக்களை அழைத்து வந்து அந்த இடத்திலே சிங்கள மக்களுக்கான ஒரு தற்காலிக குடியேற்ற விடயங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் இவர்களை எதிர்த்து எப்படி போராடுவது என்கின்ற சிக்கல் பலருக்கு இருந்தது. எனவே நாங்கள் விடுதலை புலிகளினுடைய அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. முதன்மை மாணவர் தலைவர் என்ற வகையில் நான் நேரடியாக சென்றேன். அவர்கள் இதை மாணவர்கள் நீங்கள் தான் போராட வேண்டும், ஏனென்றால் இது உங்களுடைய சொத்து, போராட்டத்தை தொடங்குங்கள் என்றால் அன்று வீதியை மறைத்து நாங்கள் ஒரு பாரிய போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு எதிரிலே ஒரு கைக்குண்டு வீசப்பட்டது எதிர் திசையிலே. அந்த நேரத்தில் இருந்தே அங்கிருக்கின்ற விசேட அதிரடி படையினருக்கு எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மேல் ஒரு பாரிய வன்மம் ஒன்று ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் அந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றியாக முடித்திருக்கோம். இன்று வரை அதில் மைதானம் தான் இருக்கின்றது. ஒரு சட்டவிரோதமாக ஏற்பட இருந்த ஒரு சிங்கள குடியேற்றத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தோம். இது செய்திகளில் இன்றும் தமிழ்நாட்டில் சென்று பார்த்தீர்கள் என்றால் அத்தனை புகைப்படங்களோடு 2005ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி என்று அடித்து தேடினீர்கள் என்றால் அத்தனை புகைப்படங்களோடு செய்திகள் இருக்கு. நாங்கள் செய்து இந்த போராட்டத்தை வெற்றியாக முடித்திருந்தோம். இது என்ன விடயத்துக்காக நான் இதை கூறுகின்றேன் என்றால், இந்த விசேட அதிரடி படையினரும் இராணுவத்தினரும் எங்களுடைய பாடசாலையின் மேல் ஒரு தீராத கோபத்தில் இருந்த ஒரு காலமாக தான் அதனை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு நான் என்னுடைய உயர்தர பரீட்சையை முடித்திருந்தேன். இங்கே இருக்கின்ற இந்த ஐவரும் முதலாம் ஆண்டிலிருந்து ஆண்டு 1லிருந்து, நாங்கள் ஆண்டு 1 என்றால் அவர்கள் ஆண்டு 2, எங்களை விட ஒரு வயது மூத்தவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள். குறிப்பாக வைத்தியர் மனோகரனுடைய மகன் ரஜீகர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் டேபிள் டென்னிஸ் மற்றும் இதர விளையாட்டுகள், கிரிக்கெட், ஏனைய சில தமிழ் தின போட்டிகள், நாடகங்கள் என்று அனைத்து துறையிலும் ஈடுபாட்டுடன் இருக்கும் ஒருவர். நாங்களும் பல போட்டி நிகழ்வுகளுக்கு வெளியில் செல்வதால் அவருடன் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன். எங்களுடைய வகுப்பறைக்கு பக்கத்து வகுப்பறை தான் அவர்களுடையது. மிகவும் நெருக்கமாக, மிகவும் நட்பாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஹேமச்சந்திரா, ரஜீகர், கஜேந்திரன், ரொஹான், சிவானந்தா இவர்கள் ஐவரும் எங்களோடு ஒன்றோடு ஒன்றாக மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள்.
இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. என்னுடைய உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு நான் இன்னும் ஒரு படிப்புக்காக சனி ஞாயிறில் கொழும்புக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். 2006 ஜனவரி 1ஆம் தேதி கொழும்பிலே நான் நிற்கின்றேன். அன்று வெள்ளவத்தையில் நான் சிவானந்தாவை சந்திக்கின்றேன். சிவானந்தாவினுடைய சித்தி சுபாஷினி அவர்கள் ஒரு மிக பிரபலமான சட்டத்திறனி. அவர் திருவண்ணாமலையில் நன்கு அறியப்பட்டார். சிவானந்தாவினுடைய சகோதரர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். சிவானந்தா அப்பொழுது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார். சிவானந்தாவை சந்தித்து பேசிவிட்டு நான் சொன்னேன், நான் என்று திருவண்ணாமலை செல்கின்றேன் என்று. அவரும் சொன்னார், தானும் திருவண்ணாமலை செல்கின்றேன். இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்தோம். அன்று மாலை 2ஆம் தேதி மாலை ஒரு 4-5 மணி அளவிலே நான் எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. என்னுடைய மோட்டார் சைக்கிளில் நான் கடற்கரையை நோக்கி ஒரு 5:30 போல வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ரஜிகரை அருணகிரி வீதியிலே சந்திக்கின்றேன். ரஜிகரை இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்னர் ரஜிகரை நான் பார்க்கின்றேன். பிறகு நாங்கள் அதே இடத்திற்கு நான் செல்கின்றேன். அந்த காந்தி சிலை இருந்தது. அந்த காந்தி சிலை நகராட்சி மன்றம் மற்றும் எங்களுடைய கடற்கரைக்கு நடுவிலே இருக்கின்றது அந்த காந்தி சிலை. அந்த காந்தி சிலையை சுற்றி ஒரு போக் மாதிரி கட்டப்பட்டிருக்கும். அதில் சிலர் இருப்பார்கள். குறிப்பாக அதில் சிலர் கதைத்து கொண்டிருப்பார்கள். பலர் பீச்சுக்குள்ளே இருப்பார்கள். கடற்கரையின் உள்ளே மணலிலே இருந்து உரையாடி கொண்டிருப்பார்கள். அன்று இவர்கள் அந்த கட்டிலே ஒரு 8-10 பேர் இருக்கின்றார்கள். நான் அதில் கொண்டு போய் பைக்கை நிறுத்தும் பொழுது நான் இவர்களை பார்க்கிறேன். இவர்கள் எவ்வளவு பேரும் அதில் இருந்த இந்த கண்ணுக்கு முன்னால் இருக்கு. அவர்கள் அதில் இருக்கின்றார்கள். அப்புறம் எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. அப்பொழுது ஓரளவு எல்லோரும் ஒரு சின்ன சின்ன கையடக்க தொலைபேசிகள் வைத்திருந்தோம். எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. என்னுடைய மாமா ஒரு வேலை காரணமாக என்னை வர சொன்னார். அதிலிருந்து நான் என்னுடைய மாமாவின் வீடு சரியாக மனோகரன் டாக்டரின் வீட்டுக்கு முன்னால் தான் அவருடைய வீடு. மெதடிஸ் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு ஏகாம்பரம் மைதானம் இருக்கின்றது. அந்த மைதானத்துக்கு முன்னால் தான் வைத்தியர் மனோகரன் அவர்கள் இருந்தார். அதற்கு அருகில் என்னுடைய மாமாவினுடைய வீடு. நான் அதிலிருந்து என்னுடைய மாமாவை சந்திக்க சென்றேன். அங்கு நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பாரிய குண்டுவெடிப்பு சத்தம் கொண்டு இருக்கின்றது முதலாவது. அப்போ என்னுடைய மாமா பயந்து விட்டார். அவர் சொன்னார், நீ உடனடியாக வீட்டை போகும். நான் என்னுடைய பைக் எடுத்துகிட்டு நான் வீட்டை வந்துட்டேன். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் என்னுடைய பாடசாலை முடிந்த அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் எனக்கு குறிப்பாகவே இந்த அரசியல் போராட்டம் இதிலே ஈடுபாடுகள் அதிகம். இன்டர்நெட் வந்ததல்ல. அப்பொழுது நான் சசிகுமார் என்று என்னுடைய ஆசிரியராக கடமையாற்றிய ஒருவர், அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட, இன்றும் இருக்கின்றார். அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட. அவருடன் சேர்ந்து ஊடகவியலாளராக, செய்தி சேகரிப்பாளராக என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கின்றது என்ற காரணத்தால் அவருடன் சேர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு இரவு ஒரு 8 மணி போல சில தொலைபேசி அழைப்புகள் வருகின்றது. இப்படி கடற்கரையிலே ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. சிலர் இறந்து விட்டதாக அறிகின்றோம். அதன் பின்னர் நான் சசிகுமார் ஆசிரியர் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். அவர் அழைப்பை எடுக்கவில்லை. பின்னர் அவர் எனக்கு அழைப்படுத்தார். அவர் அழைப்படுக்கும் பொழுது ஒரு 9 மணி இருக்குமே என்றால் அவரையும் சுட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவ தொடங்கிவிட்டது. ஊடகவியலாளர் சசிகுமாரும் சுடப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவலாக பரவி கொண்டிருந்தது. சில மாணவர்கள் சுடப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவி கொண்டிருந்தது. அப்படி என்னுடைய பல நண்பர்களுக்கு அழைப்படுத்த பொழுது சிலர் அன்று அந்த கடற்கரையிலிருந்து ஓடி இருக்கின்றார்கள். அங்கு STF வாகனம் வருகிறதை பார்த்திருக்கின்றார்கள். துப்பாக்கி சூடு நடந்ததை பார்த்திருக்கின்றார்கள். இப்படி பதறி அடித்து பலர் ஓடி இருக்கின்றார்கள் அந்த இடத்தில். சரியாக ஒரு இரவு 9 மணி அளவிலே ஆசிரியர் சசிகுமார் அவர்கள் எனக்கு அழைப்படுத்த சொன்னார். இப்படி 5 எங்களுடைய மாணவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள். நான் வைத்தியசாலையில் இருக்கிறேன். அப்பொழுது நான் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருகின்றேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நிலைமை மோசம், திருவண்ணாமலை முழுக்க ஆமி குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், யாரும் வெளியே வர வேணாம், காலையில் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ யார் என்று நாங்கள் தொடர்ச்சியாக அழைப்படைப்படுத்தி கேட்கும் பொழுது அவர் ஓரளவுக்கு இந்த ஐவருடைய பேரை சொன்னார். உண்மையாக தாங்க முடியாத ஒரு பெரிய துன்பம். நான் இந்த பார்த்து கொண்டு இருப்பதற்கு எனக்கு மனது வரவில்லை.
அன்று முழுக்க நித்திரையில் நாங்கள் ஒரு அதிகாலை 4 மணி அளவிலே நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். அதிகாலை 4 மணிக்கு. 4 மணிக்கு வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது மோட்சரியிலே பிணவரையிலே 5 நண்பர்களும் இப்படி வளர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். நேரடியாக நாங்கள் பார்த்தோம். நேரடியாக வெளியிலே அவர்களுடைய உறவினர்கள் தாய் தகப்பன்மார் உயிராக விழுந்து கதறி அழுது கொண்டே இருக்கின்றார்கள் இரவிரவா. அவ்வளவு பேருக்கும் ரஜிகருக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ரஜிகருக்கு இந்த பக்கம் தலையில பெரிய ஒரு சூடு, ரஜிகருண்ட காதால் இந்த இப்படி படுறது இந்த காதுக்களால் ரத்தம் வந்து இப்படி நெத்தியில வடிந்தபடி இருந்தது, இப்படி துப்பாக்கி சூடு. அதே போல் சிவானந்தாவுக்கு இந்த பக்கம் இப்படி திரும்பி வளர்ந்தபடி இருந்த இந்த பின் தலையில் ஒரு இவ்வளோ பெரிய தூண்டு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தலையில் சுட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மிக அருகில் வைத்து தலையில் சூடு. எனவே அன்று நாங்கள் அதில் நிற்கின்றோம், கதைக்கின்றோம். என்ன நடந்த எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இலங்கையினுடைய இராணுவத்தால் மிக கொடூரமாக அப்பாவி மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்த ஒரு நிகழ்வு. அவர்